பெற்றோர்கள் பார்த்தீங்கன்னா நெறைய சொல்லுவாங்க. பசங்க பெரிய பசங்களா இருப்பாங்க, காலேஜ் படிப்பாங்க, இல்ல 10த் படிப்பாங்க, +2 படிக்கிறாங்க. அந்த பேரண்ட்ஸ் வந்து, "நாங்க சொன்னா கேட்க மாட்டான் சார். ஆனா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொன்னா கேட்டுப்பாங்க" அப்படிங்கிறாங்க. இது பொதுவாவே நம்மளுடைய நடைமுறையில இருக்கு இல்லையா? ஸோ எந்த ஒரு வாழ்க்கையில ஒரு முக்கிய முடிவோ, அவன் என்ன படிக்கணுங்கிறதுலருந்து, எந்த இடத்துல வேலைக்கு போகணுங்கிறதுலருந்து, யார கல்யாணம் பண்ணணுங்கிறது வரைக்கும் கூட, ஓகே. ஸோ அவனுடைய அந்த ஃப்ரெண்ட் சொன்னா கேட்டுப்பாங்க. ஆ அவ வந்து அவளோட தோழி சொன்னா கேட்டுப்பா அப்படின்னு பேரண்ட்ஸ் சொல்றாங்க. ஸோ இது வந்து ரொம்ப கேட்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம். என்ன அப்படின்னா, ஒரு குழந்தைய பெத்தெடுத்து, வளர்த்து, அந்த குழந்தைக்கு எல்லா விதமான விஷயங்களையும் பார்த்து, படிப்பு குடுத்து, அறிவு குடுத்து, ஓகே. நல்ல உடை, உணவு எல்லாம் குடுத்து, அத பார்த்து பார்த்து வளர்க்குற பேரண்ட்ஸு, ஒரு கட்டத்துக்கு மேல பசங்க பெரிய பெரிய பசங்களா ஆகும்போது, ஒரு முக்கிய முடிவுகள கூட ஒரு பேரண்ட்ஸால முழுமையா தெரிவிக்க முடியல. அவங்க சொல்றத அவங்க கேட்க மாட்டாங்க. ஆனா ஃப்ரெண்ட்ஸ் சொன்னா கேட்பாங்க. அவ சொன்னா இவ கேட்டுப்பா. அவன் சொன்னா இவன் கேட்டுப்பான் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் இருக்கு. இது ஏன் இந்த நிலை அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, பழைய ஒரு பழமொழி இருக்கு இல்லையா? "தோளுக்கு மிஞ்சினா தோழன்" அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து இந்த காலத்துக்கு பொருந்தாது. அது ரொம்ப பழைய மொழி. பிகாஸ் நம்மளுக்கு அது செட் ஆச்சு. நம்ம பேரண்ட்ஸ்க்கு செட் ஆச்சு. அவங்க பேரண்ட்ஸ்க்கு செட் ஆச்சு. ஆனா, இப்ப இருக்க ஜெனரேஷனுக்கு பார்த்தீங்கன்னா, தோளுக்கு மிஞ்சினாலும் தோழன் இல்ல. இடுப்புக்கு மிஞ்சினாலே தோழன்னு நாம பார்க்க ஆரம்பிச்சிடணும். ஓகே. ஸோ நம்ம இடுப்ப விட ஹைட்டா வளர ஆரம்பிக்கிறாங்க குழந்தைங்கனாலே, நாம என்னவாகணும்? ஃப்ரெண்ட்லியா பேச ஆரம்பிச்சிடணும். அவங்களோட நெறைய விஷயங்கள ஷேர் பண்ணணும். அவங்க ஏதாவது சொல்ல வந்தாங்கன்னா, முழுமையா கேட்கணும். இப்ப கண்டிப்பா ஏதாவது ஒரு தவறு இருக்கலாம். அந்த தவற சொல்ல வருவாங்க. உடனே வந்து பதட்டமாயிடுவாங்க பேரண்ட்ஸ். ஸோ, முதல்ல நாம என்ன தவறு வேணா குழந்தைங்க செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். எதுவா இருந்தாலும் சொல்லு ராஜான்ற ஒரு ஸ்பேஸ நாம குடுக்கணும். எதுவா இருந்தாலும் சொல்லட்டும். நீங்க முதல்ல அவங்களுக்கு புரிய வைக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நானும் மனுஷன் தான், நீயும் மனுஷன் தான். எல்லாரும் தவறு செய்றது இயல்பு. ஆனா தவறுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அத கொஞ்சம் கொஞ்சமா திருத்திக்கணும் அப்படிங்கிறத தான் நாம சொல்லணும். நம்ம ஒண்ணும் கடவுள் இல்ல. நம்மளும் மனுஷன் தான்டா ராஜா. நானும் தப்பு பண்ணியிருக்கேன். நீ உனக்கு ஏதாவது கஷ்டம் இருந்தாலும் கண்டிப்பா சொல்லு. அப்படின்னு சொல்லி நாம அந்த ஸ்பேஸ குடுக்கணும். எந்த விஷயத்த சொல்ல வந்தாலும் ஒரு பதட்டம் இல்லாம கேட்டு, அத நிதானமா நீங்க ஹேண்டில் பண்ண பழகிட்டீங்கன்னா, அந்த குழந்தைங்க உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அப்ப வளர வளர எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணுவாங்க. அப்ப நீங்க சொல்றத நீங்க சொன்னா சரியா தான் இருக்கும்ன்ற நம்பிக்கையும் அவங்களுக்கு வளரும். நீங்க பதட்டப்பட்டு ஒரு விஷயத்த பண்ணும்போது, அவங்களுக்கு உங்க மேல இருக்கிற கான்ஃபிடென்ட் போயிடும். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்ப ஏன் ஃப்ரெண்ட் சொன்னா கேட்கிறேன்னா, ஃப்ரெண்ட் வந்து பதட்டப்பட மாட்டான். "அப்படியாடா? அப்படியா? அவ்வளவுதானே சரி விடு பார்த்துக்கலாம்" அப்படிம்பான். அந்த விஷயம் வந்து ஒரு பேரண்ட்ஸ் கையாளணும். "இதுதானேம்மா, விட்றா கண்ணா. இது இது இப்படி பண்ணிக்கலாம். இனிமே இந்த மாரி பார்த்துக்கோ" அப்படிங்கிறத நீங்க குடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா, எல்லா குழந்தைகளும் பெற்றோர்கள் சொல்றத கண்டிப்பா கேட்பாங்க. வாழ்த்துக்கள்.